நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. அம்மா ஏமா இந்த மாதிரிலாம் பண்றீங்க? அப்பாவோட உயிரோட விளையாடுறதுக்கு இதுவா நேரம்? முதல்ல அவங்கள உள்ள விடுங்கம்மா, அப்பாவை போய் பார்க்கட்டும். அம்மா உங்களுக்கு வேணா அப்பா முக்கியம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கும் ஜோதிகாக்கும் நீங்க எப்படி முக்கியமோ அது மாதிரிதான் அப்பாவும் முக்கியம். அப்பா மேல அப்படி என்னமா உனக்கு முன்விரோதம்? பழனி மாமா தான் எல்லாத்தையும் விளக்கமா சொன்னார்ல, அப்பா மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி. இங்க பாருங்கம்மா, எல்லாத்துக்கும் பாட்டி தான் காரணமா இருந்திருக்காங்க. எப்பவோ முடிஞ்சு போன விஷயத்த இப்ப எடுத்து போட்டுக்கிட்டு சண்டை போடுறீங்களே, இதெல்லாம் நியாயம் இல்லம்மா. அம்மா ப்ளீஸ்மா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்குங்கம்மா. அப்பாவோட உயிரை காப்பாத்துறதுக்கு நம்ம எவ்வளவு நெருக்கடியில் இருக்கோம், கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. ஜோதிகா எங்கெங்கயோ தேடி அலைஞ்சு கஷ்டப்பட்டு பூமிகாக்காவை கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கா. அதுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்காம இப்படி அவமானப்படுத்துறீங்களேம்மா. அக்கா நீங்க வாங்க, அப்பாவை பார்க்க நான் கூட்டிட்டு போறேன் உள்ள. நீ வா. வாங்க அக்கா. அப்பா அந்த பிரசாத தேடு. இந்தாங்க. இந்தாங்க. அப்பா அப்பா உங்க பொண்ணு பூமிகா வந்திருக்கேப்பா. அப்பா அப்பா எனக்கு கண்ணு திறந்து பாருங்கப்பா. அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா, இனிமே எங்கே போக மாட்டேப்பா. இன்னும் ஒரு தடவை கண்ணை திறந்து பாருங்க அப்பா. அப்பா 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 நான் பூமிகாப்பா. அப்பா 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 என்ன பாருங்க, பூமிகா வந்திருக்க. என்ன பாருங்கப்பா. ஆமாப்பா பூமிகாப்பா. அப்பா நான் வந்துட்டேப்பா. வந்துட்டியா? வந்துட்டேன். எங்க உன்னை பார்க்காம கண்ணை மூடிடுவேன்னு நினைச்சம்மா. ஐயோ நல்ல வேளை நீ எனக்கு கண்ணை திறக்க வச்சுட்ட, என்ன மறுபடியும் உயிர் பழைக்க வச்சுட்டம்மா. அப்பா அப்பா இங்க பாருங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. நீங்க 100 வருஷம் நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க நல்லா இருப்பீங்க. ஆனந்த், இவ உன் அக்கா பூமிகா. ஜோதிகா இவ எனக்கு தெரியும்பா, நான் தான்ப்பா அக்காவை கண்டுபிடிச்சு கூப்பிட்டுட்டு வந்தேன். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷமா. நீங்க 3 பேரும் கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருக்கணும். அம்மா எங்கம்மா? அவளை கூப்பிடுமா, அவளுக்கு பூமிகாவை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஏம்மா தயங்குற? போய் கூட்டிட்டு வாமா. அப்பா ஓ அம்மா கோவமா இருக்காங்க. நீ கூட்டிட்டு வாடா, நான் சமாதானப்படுத்துறேன். அப்பா இப்ப வேணாப்பா, ஆ. நம்ம அப்புறமா உங்க உடம்ப குணமானதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா. ஆனந்த், உங்க அம்மா கோவக்காரிதான், ஆனா நல்லவ. உங்க அம்மாவை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குடா. போ. அப்பா அண்ணன் சொல்றதுதான்ப்பா சரி. இப்போ வேணாம்ப்பா. இல்லம்மா, நான் கூப்பிட்டேன்னு போய் சொல்லுமா. நான் கண்ணு முடிச்சிட்டேன்னு போய் சொல்லு. நான் போய் கூட்டிட்டு வரேன். அக்கா ஐயோ இப்போ அக்கா வேணாம்க்கா. வேண்டாக்கா. ப்ளீஸ்க்கா. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் அவங்க கிட்ட பேசி அவங்கள சமாதானப்படுத்தி நான் கூட்டிட்டு வரேன். அக்கா நீ போமா, நீ போ.
என் முன்னாடி வந்து நிக்கிற? என் முன்னாடி நிக்காத, போயிடு. ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்க. நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? இப்படி என் மேல கோவப்படுறதுல என்ன நியாயம் இருக்கு? நீங்களே சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சா நான் பிறந்தேன். என் பொறுப்பே கேள்விக்குறியா இருந்துச்சு. நான் எதையோ தேடி வந்து அனாதையா இருந்த எனக்கு அப்பான்ற உறவு கிடைச்சிருக்கு. இந்த நேரத்துல நான் சந்தோஷப்படுறதா இல்ல சங்கடப்படுறதான்னு எனக்கு தெரியல. அடியே, நீ எப்படி வந்தியோ அப்படியே போய் சேரு. அப்பதான் எனக்கு நிம்மதி. சின்னம்மா, உங்க கூட நான் உறவு கொண்டாடவோ இல்ல உரிமை கொண்டாடவோ நான் வரல. நான் அனாதையா பிறந்தேன், அனாதையாவே வாழ்ந்துட்டு போறேன். ஆனா அப்பாக்கு உடம்பு சரியில்லை, அதாம்மா நான் வந்தேன். ஓ, உன் அப்பா மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்ல வரியா? நல்லா இருக்குடி உன் நியாயம். இல்ல சின்னம்மா, நான் அந்த அர்த்தத்துல பேசல. அப்பா ஆபத்துல இருந்து இப்பதான் பொழைச்சிருக்காரு. உங்களை பார்க்கணும்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு. அவர் மனசு ஆறுதலா இருக்கட்டும்னு தான் நான் உங்களை போய் பார்க்க சொல்றேன். என் மேல இருக்கிற கோவத்தை அப்பா மேல காட்டாதீங்கம்மா. இங்க பாருங்க, வாங்கம்மா. ஏய், அவர் மயக்கத்துல இருந்த போது கூட பூமிகா பூமிகான்னு ஓம் புராணத்தை தானே பாடினாரு. இத்தனை வருஷமா அவரோட குடும்பம் நடத்திருக்கேன், 2 குழந்தைகளை பெத்து வளர்த்திருக்கேன். என்னடி பிரயோஜனம்? நான் மாலா வந்திருக்கேன்னு அவரை கெஞ்சறேன், கதறேன். அப்ப கண்ணு முழிக்காத மனுஷன் நீ வந்து அப்பான்னு கூப்பிட்டதும் கண்ணு முழிச்சு பாக்குறாரு. இது வரைக்கும் பொய்யா வாழ்ந்து ஏமாத்தின மனுஷனை நான் வந்து பார்க்க மாட்டேன்டி. இது பாரு, இப்ப அவர் உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். என் வாழ்க்கையை பரன் மேல தூக்கி போட்டுட்டு நான் கல்லா வாழ்ந்துட்டு போறேன். அம்மா, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவருக்கு எல்லாமே நீங்க தான். எப்பவுமே அவர் கூட நீங்க தானே வாழ போறீங்க. நீங்க பாருங்கம்மா, நான் பாசத்தையும் அன்பையும் பங்கு போடவே மாட்டேன். தயவு செஞ்சு வாங்க. நீயும் போமா. வந்து அப்பா கிட்ட 4 வார்த்தை அன்பா பேசுங்கம்மா, அது போதும். வாங்கம்மா, அப்பதான் அவரோட மனசு ஆறுதல் அடையும். வாங்க. ஏய், நீ சொல்லி நான் பார்க்க மாட்டேன்டி. எனக்கு எப்ப பார்க்கணும்னு தோணுதோ அப்ப போய் பாத்துக்கிறேன். ஓ சிபார் சொல்ல எனக்கு தேவையில்லை. அக்கா, என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? வாக்ஸ் பாப்னா என்ன சார்? திருப்பதினா லட்டுடா, திருநெல்வேலினா அல்வாடா, வாக்ஸ் பாப்னா இதான்டா. இந்த ப்ரோக்ராம் எந்த டிவில வருது சார்? சாயந்தரம் தான் போறேன் இல்லையா? இந்த மாதிரி யூத்துக்கு தானே, ஓல்டேஜ்க்கு இல்லையே. இதோ பாரு, இந்த யூடியூப்ல வந்து காமெடி பண்ணா சாவச்சிரும், ஓடிடுவேன். சார் வாக்ஸ் பாப்லாம் கொடுங்க சார். அடுத்த வர பாட்டை வந்துட்டு என் அம்மாக்கு, என் அப்பாக்கு, என் அத்தைக்கு, தூத்துக்குடி இருக்கிற என் மாமிக்கு, அவர் மாப்பிள்ளைக்கு, மச்சானுக்கு, என் நாய்க்குடிக்கு, நரேந்திர மோடிக்கு எல்லாருக்கும் டெலிகேட் பண்றேன் சார். தேங்க்யூ சார். யோ, இது நியூஸ் சேனல்யா? நியூஸ் சேனலா? வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? வாங்க. ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. அர்க்காணி குணமாயிட்டான்னு கேள்விப்பட்டோம், அதான் நேர்ல பார்த்து விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். எங்க அர்க்காணி மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? அர்க்காணியை எங்க மருமகளா தான் நினைக்கிறோம். என் பையன் செஞ்சது தப்போ சரியோ, அர்க்காணி எங்க வாரிச வயித்துல சுமந்துட்டு இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். ஏய் குணர், என்னடா பேசாம நிக்கிற? முதல்ல மேடத்திட்ட மன்னிப்பு கேள்றா. நீ செஞ்ச தப்புக்கு அவங்க நினைச்சிருந்தா காலம் பூரா உன்னை ஜெயில வச்சிருப்பாங்க. தப்ப உணர்ந்து நீ மன்னிப்பு கேட்டாதான்டா எங்க மனசு ஆறும். மன்னிப்பு கேள்றோம். கேளுடா. மேடம், என்ன மன்னிச்சிருங்க. உன்னை மன்னிக்க வேண்டியது நான் இல்ல, அர்க்காணி தான். அருக்காணியை பார்த்துட்டு போலான்னு தான் வந்திருக்கேன் மேடம். அருக்காணிக்கு குணமாயிடுச்சு இல்லைங்களா, அதனால மேற்கொண்டு இதை பத்தி பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கலான்னு வந்திருக்கோம். அதுக்கு என்னங்க,
பேசி முடிவு எடுத்துருவோம். என்னைக்கு இருந்தாலும் அர்க்காணி விஷயத்துல பேசி முடிவெடுத்து தானே ஆகணும். தள்ளி போடாம சீக்கிரமா முடிவெடுக்கிறதாமா நல்லது. அம்மாடி, நீ என்னம்மா சொல்ற? இனிமே இந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது அர்க்காணி மட்டும்தான். அர்க்காணி, அர்க்காணி. அக்கா கூப்பிட்டீங்களாக்கா? நீ எங்கடா இங்க வந்த? என் வாழ்க்கையை நாசம் பண்ண உடனே சும்மாவே விட மாட்டேன்டா. அர்க்காணி, என்ன அடிமா? நான் தாமா இந்த பாவியை பெத்தவ. என்ன அடிமா? உன் ஆத்திரம் தீர என்ன அடிமா? ஓ, நீதான் இவனை பெத்தவளா? உன் பையன் என் வாழ்க்கை கெடுத்ததை பத்தாதே இப்ப நீ வந்திருக்கியா? அர்க்காணி நிறுத்து. அர்க்காணி நிறுத்து. அர்க்காணி, நடந்த தப்புக்கெல்லாம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேமா. என் பையனை மன்னிச்சு ஏத்துக்கம்மா. முடியாது, அவனை கொல்லாம விட மாட்டேன். அம்மாடி, உன் கோபம் எங்களுக்கு புரியுதுமா. அது நியாயமான கோபம்தான். நீ அடிச்சாலும் திட்டினாலும் உன்னை நாங்க மருமகளா ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கோமா. ஆனா நான் தயாரா இல்ல. இவரை நான் மனுஷனாவே ஏத்துக்கல, என் புருஷனா ஏத்துக்கவே முடியாது. என் வயித்துல வளர்ற இந்த குழந்தைய நான் கண்டிப்பா அழிச்சிருவேன். இத பாருமா, அப்படி மட்டும் செஞ்சிடாதம்மா. என் பையனுக்கு வேணும்னா 7 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்துருமா. அவன் மேல இருக்கிற கோவத்துல எங்க வாரிசு அழிச்சிடாதம்மா. இந்த குழந்தைய சுமக்கிறதுனால நீ இவனை ஏத்துக்கிட்டதா அர்த்தம் இல்லம்மா. அந்த குழந்தை பூமியில பிறக்கிறதுக்கு அனுமதிமா. நீ எந்த அளவுக்கு மனசுல காயப்பட்டிருந்தீன்னா இப்படி ஒரு வார்த்தை உன் வாயில இருந்து வருதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. அர்க்காணி, நானும் குணாலோட அம்மாவும் ஸ்கூல் டீச்சருங்கம்மா. பிள்ளைங்களுக்கு நல்லது மட்டும்தாம்மா சொல்லி கொடுப்போம். அதே மாதிரிதாம்மா உனக்கும் சொல்றோம். ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துறாதம்மா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறோம்மா. மேடம், உங்களை நம்பிதான் நாங்க இருக்கோங்க மேடம். அர்க்காணி சம்பந்தமா ஒரு முடிவெடுத்து சொல்லுங்க மேடம். அர்க்காணி சம்பந்தமா முடிவெடுக்க வேண்டிய உரிமையை நான் அர்க்காணிக்கே கொடுத்துட்டேன். அவளுக்கு நல்லது கெட்டதெல்லாம் நான் எடுத்து சொல்லுவேன். ஆனா முடிவெடுக்க வேண்டிய உரிமையில நான் தலையிட மாட்டேன். இப்ப இருக்கிற மனநிலைமையில அர்க்காணி இந்த முடிவை சொல்றா. ஆனா அதே நாளைக்கு மாறலாம். அப்படி சூழ்நிலை மாறும்போது எல்லாம் சரியாயிடும் நான் நம்புறேன். இப்போதைக்கு நீங்க போயிட்டு வரலாம். அம்மா, இங்க நடந்ததெல்லாம் வச்சு வேற ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். அர்க்காணியை வாழ வைக்கிற பொறுப்பு நம்ம 2 குடும்பத்துக்கும் இருக்கு. அதுக்கு இன்னும் காலம் கணிஞ்சு வரலன்னு தோணுது. அது வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்கம்மா. ஆமாங்க, அர்க்காணி சொன்னதை எதையும் மனசுல வச்சுக்கிறாதீங்க. அர்க்காணி ரொம்ப வெள்ளந்தியான புள்ள. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச தெரியாது. பட்டு பட்டுன்னு உடைச்சிருக்க. அர்ச்சனா சொன்ன மாதிரி அர்க்காணிக்கும் கோபம் கரைஞ்சு அது மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் நம்பிக்கையோட இருங்க. நீங்கெல்லாம் சொல்றது எங்களுக்கு ஆறுதலா இருக்கு.
என் புள்ள செஞ்ச தப்பெல்லாம் மறந்துட்டு அருக்காணி உடனே எங்க புள்ளைய ஏத்துக்கணும்னு நாங்க நினைக்கல. அருக்காணி மனசு எவ்வளவு காயப்பட்டிருந்தா இப்படி பேசுவா, அதை நாங்களும் உணர்றோம். அருக்காணிக்காக நாங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கோமா. உன்னை கையெடுத்து கும்பிட்டு ஒண்ணு கேட்டுக்கிறமா, என் பையன் செஞ்ச தப்புக்கு வயித்துல இருக்கிற குழந்தைய தண்டிச்சிடாதுமா. வாமா போலாம். மாலா, உட்கார். மாலா, மாலா, உன் கோவம் எனக்கு புரியுது. என் மேல கோவப்படாத. நான் எப்படிங்க உங்க மேல கோவப்படாம இருக்க முடியும்? நான் உங்க தர்ம பத்தினிங்க, நீங்க என் அத்தா. எனக்கு உங்களை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? என் இதயமே நீங்க தாங்க. ஆனா உங்களுக்கு 25 வருஷமா உங்க கூட சேர்ந்து நான் உண்மையான மனைவியா வாழ்ந்திருக்கேன். என்கிட்ட அந்த கணக்கு புள்ள பேத்தி தேவிகாவை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. நான் என்னங்க உங்களுக்கு துரோகம் பண்ண? எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு இவ்வளவு வருஷமா என் கூட வாழ்ந்திருக்கீங்க. இப்ப கூட அந்த பழனி மூலமா தாங்க உண்மை தெரிஞ்சிச்சு. அவ சொன்னதை கேட்டு என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருந்ததுங்க. மாலா, அது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயம். தேவிகா இறந்து போயிட்டான்னு நினைச்சு நான் எதையுமே உன்கிட்ட சொல்லல. என்னோட முடிஞ்சு போன கடந்த காலத்தை உன்கிட்ட சொல்லி உன் மனசை கஷ்டப்படுத்த நான் விரும்பலமா. ஆமாம்மா, மத்தபடி எதையும் உன்கிட்ட மறைக்கணுங்கிற எண்ணம் எனக்கு துளி கூட இல்லை. ஆமா மாலா, நீ எப்படி 25 வருஷமா தர்ம பத்தினியா வாழ்ந்தியோ அதே மாதிரி தாமா நானும் ஏக பத்தினி விரதம் நான் வாழ்ந்திருக்கேன். உனக்கு எப்படி பழனி மூலமா தேவிகா பத்தின உண்மை தெரிஞ்சதோ அதே மாதிரி தாமா எனக்கும் அதே பழனி மூலமா பூமிகா என் மகன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால மாலா, பழச எல்லாத்தையும் நீ மறந்துடு மாலா. சரிங்க, நீங்க என் புருஷன், நீங்க சொல்றதை நான் கேட்டுக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி நான் பழச எல்லாத்தையும் மறந்துடுறேன். அதே மாதிரி நீங்களும் அந்த பூமிக்காவை மறந்துடணும். சொல்லுங்க, உங்களால முடியுமா? அது என்னால முடியாது மாலா. என் இதே இல்லாம கூட நான் வாழ்ந்துருவேன். ஆனா என் பொண்ணு பூமிகா இல்லாம என்னால வாழவே முடியாது. அவ என் பொண்ணு, என் ரத்தம். எப்படி ஜோதிகாவை என்னால மறக்க முடியாதோ, எப்படி ஆனந்த என்னால மறக்க முடியாதோ அதே மாதிரிதான் பூமிகாவையும் என்னால மறக்க முடியாது மாலா. இது பாருங்க, நான் வேணும், என் பிள்ளைங்க வேணும்னு அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பூமிக்காவை நீங்க மறந்துதான் ஆகணும். ஆமாங்க, அந்த பொண்ணு பூமிகா உங்களை அப்பான்னு கூப்பிடக்கூடாது.
உங்களை அப்பான்னு கூப்பிடுற ஒரு உரிமை நம்ம பசங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. நீங்களும் நம்ம 2 பசங்களை தவிர நீங்க வேற யாரையும் நினைக்க கூடாது. இத பாரு மாலா, நான் உன்னோடையும் நம்ம பிள்ளைங்களோடையும் 25 வருஷம் வாழ்ந்துட்டேன். ஆனா பூமிக்கு அப்படி இல்ல மாலா. அவ பிறந்ததுல இருந்தே அப்பா அம்மா பாசம் தெரியாம அனாதையாவே வாழ்ந்துட்டா. இப்ப அவளுக்கு அந்த பாசத்தை கொடுக்க வேண்டியது என் கடமை. அதை தயவு செஞ்சு தடுக்காத. இங்க பாரு மாலா, இது வரைக்கும் நான் அவளுக்கு தகப்பனா எந்த கடமையும் செய்யல. இப்ப எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமா, தயவு செஞ்சு செய்ய விடு. முடியாதுங்க, முடியாது. இதுக்கு நான் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன். முதல்ல நீங்க தேவிகாவை கல்யாணம் பண்ணதே நான் ஒத்துக்கல. அப்படி இருக்கும்போது அவ மக பூமிகாவை நான் எப்படி ஏத்துக்க முடியும்? இது பாருங்க, அது உங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு விபத்து. உண்மைதான், நீ சொல்றியே அந்த விபத்து. அப்படி ஒரு விபத்துல இருந்து என் உயிரை காப்பாத்தினவதான் என் மக பூமிகா. இப்போ உன் கழுத்துல மாங்கல்யம் இருக்குன்னா அதுக்கு காரணமும் பூமிகா தான். முடியாதுங்க, அந்த பூமிகா நம்ம வீட்டுக்குள்ள நுழையறத நான் அனுமதிக்கவே மாட்டேங்க. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.